ஹாய் நண்பர்களே! இன்னைக்கு டே 2 மினி விளாக் பார்த்துடலாமா? காலையிலேயே பாருங்க, சண்டே அதுமா வேலை இன்னைக்கு. அந்த நேரம் பார்த்து இவருக்கு ஐஜி மீட்டிங்னு மெசேஜ் வந்துருச்சு. அதனால் அவர் கிளம்பி தேனி போயிட்டாங்க. வீட்டில் நானும் என்னுடைய சன்னும் மட்டும்தான் இருக்கோம். இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்கணும், கூட இருந்து வீட்டு வேலையும் பார்க்கணும். பயங்கர கஷ்டம். வேறு வழியே இல்லை. என் துணைக்கு வந்து அப்பு தான் இருக்கான். பொக்லைன் வரவும் எல்லா மரத்தையும் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. மரத்தை எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சந்தன மரம்லாம் இருந்துச்சு, அதையும் கூட எடுத்துட்டோம். ஏன்னா வேறு வழியே இல்லை. காம்பவுண்ட் வாலுக்கு பில்லர்லாம் போடணும்னா எல்லா மரத்தையும் எடுத்து தான் ஆகணும். அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டோங்க. மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இந்த தென்னை மரத்தை கூட நாங்கள் ஆல்ரெடி முதவே எடுத்துட்டோம். ஏன்னா தென்னை மரத்தை என்றைக்குமே தொட்டிக்கு பக்கத்துலலாம் போடாதீங்க. வேர் போய் உள்ளே அடைச்சி கண்டிப்பாக டேமேஜ் பண்ணிடும். அந்த மாதிரி தான் பண்ணுச்சு. அதனால் நாங்கள் தென்னை மரத்தை எடுத்துட்டோம். ஆனால் அதனுடைய வேர் இன்னமுமே இருக்குங்க. அதை பொக்லைன் வச்சு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 10 குழி வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பில்லர் போடுறதுக்காக. அதை நானும் என் சன்னும் சாயங்காலம் தான் வந்து பார்த்தோம். பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்தா நல்ல வேளை நெல்லிக்காய் மரம்லாம் தப்பிச்சுக்கிச்சு ஓரளவுக்கு. ஏன்னா நெல்லிக்காய் அப்போ தான் நிறைய காய் வச்சுருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா பெருசு பெருசாக காய்க்கும். நான் அந்த நேரம் பார்த்து இந்த வேலை நடக்கிறதுனால நெல்லிக்காய் மரம் போயிருமோன்னு நினச்சேன். கடைசியில் போகலைங்க. ஒவ்வொரு செடியும் போகும்பொழுது எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கும். நான் வந்து செடி லவர், ரொம்ப செடினா ரொம்ப பிடிக்கும்.